ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறுபிறவி. இந்த கான்செப்டானது ஒரு 2-3 சாப்டராக இருக்கும். அடுத்தடுத்து பார்ப்போம். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இருக்கக்கூடிய கேரக்டரில் ராமாயணத்தில் பார்த்துருப்போம். அதில் பரதனுடைய கேரக்டர் என்னென்னா, அவர் இறந்த பிறகு ஒரு மானாக மறுபிறவி எடுக்கிறார். ஏன் மறுபிறவி மானாக எடுக்கிறாருன்னா, அவர் எல்லா சுகபோக வாழ்க்கையிலிருந்தும் அவர் விடுபட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தாலும் ஒரு மானின் மேல் வைத்த அபரிவிதமான ஆசை, ஒரு பாசம் அவரை மானாக மறுபிறவி எடுக்க வச்சுது. அப்போது அந்த அந்த ஆசையின் காரணமாக மானா பிறந்துட்டார். மானா பிறந்ததுக்கப்புறம் அவர் உணர்றாரு, அடடா, நம் ஆசையானது நம்மளை மறுபிறவி எடுக்க வச்சிடுச்சு. சரி, இந்த இடத்துலேருந்து நம்ம பற்றற்ற நிலைக்கு போகணும்னு சொல்லி அவர் ஆன்மீக ஸ்தலங்களை நாடி போகிறாரு. ஒரு ஆசிரமத்தை பக்கத்தில் போயிட்டு அவங்க வேதங்களும் ஞான உபதேசங்களும் சொல்லக்கூடிய இடத்துல போய் இவர் நின்றுப்பார். அந்த மான் நின்றுக்கும், அந்த விஷயங்கள் கேட்டுட்ருக்கும். இது ஒரு முனிவர் நோட் பண்ணிட்டே இருக்கார். என்ன இந்த மான் அதிகப்படியாக இந்த இடத்துல செலவிடுது அப்படின்னு அது போய் உட்கார்றாரு. அதுக்கு அவர் சில ஞான விஷயங்களை சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப ஆர்வமாக கேட்குது. ஓகே, இது சாதாரண விஷயம் இல்லை, மான் இல்லைன்னு சொல்லி அவர் ஞான கண்ணில் பார்க்குறாரு. அவர் பரதர் தான் மானாக வந்திருக்காரு அப்படின்றது புரிஞ்சுக்கிறார். அப்போ அவரும் அதுக்கேற்ற மாதிரி பல நல்ல விஷயங்கள் சொன்னப்போ இந்த மானும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த உடலும் நம்மளது இல்லை, அதாவது மானின் உடலும் நம்மளது இல்லை, அது மேலே பற்று வைக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டை அடைஞ்ச பின் அது முக்தி அடையுது. நன்றி.